வணக்கம். திருப்பாவையும் திவ்ய தேசமும். இன்னைக்கு 30வது நாள், 30வது பாசுரம், 30வது திவ்ய தேசம். இன்னையோட திருப்பாவே முடிஞ்சிடுறது. ஆண்டாள் என்ன கேட்டாலும் அதை அடைஞ்சிட்டா, அதை இந்த பாசுரத்தை சொல்ற கேட்குற நம்மளும் கிருஷ்ணானுபவத்தை கண்டிப்பா அடைஞ்சிடுவோம். எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து கேட்டுன்னு இருக்கிறதுக்கு. இன்னைக்கு என்ன பாசுரம், என்ன திவ்ய தேசம்னு பார்க்கலாம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழியார் சென்னிரஞ்சி அங்கப் பறை கொண்ட ஆத்தை அணிபுதுவை பைங்கமலர் தண்டெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ்மாலை 30ம் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். ஆண்டாள் இந்த 29 பாசுரம் நேற்று வரைக்கும் ஆச்சு இல்லையா, எல்லாத்தையும் இடைப்பெண்ணாவே ஆச்சேரா அங்க எப்படி இருப்பாலோ கோபிகையாவே பாவிச்சு பாடிட்டா. இந்த கடைசி பாசுரம் தான் தன்னோட தன்மேல பாடுறா. பெரியாழ்வாரோட பொண்ணுங்கிறத சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்திட்டு இதான் பாடுறா. இது கடைசி பாசுரம். பலஸ்ருதின்னு சொல்லுவா இல்லையா, ஒரு இதை செஞ்சோன்னா அதுக்கு என்ன பலன்னு அது இதுலதான் சொல்லியிருக்கா. என்ன ஆண்டாள் சொல்றான்னு நம்ம இப்ப பார்ப்போம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனைங்கிறா. வங்கக்கடல்னா நம்ம திருப்பார்கடல்னு எடுத்துக்கலாம். வங்கம்னா கப்பல்னு ஒரு அர்த்தம் உண்டு. கப்பல்கள் நிறைந்த கடல் கடைந்தவனே. அப்ப நமக்கு தோணும், என்னடா இது திருப்பார்கடல்ல எங்க கப்பல்லாம் இருக்கும்னு. பெருமாளே ஒரு பெரிய கப்பல் தான், ஒரு தோணி தான். அவர் நம்மள இந்த இக்கரையில இருந்து அக்கறைக்கு மோட்சத்துக்கு கூட்டின்னு போகணும்னு பாக்குறாரு இல்லையா. சோ அவரையும் ஒரு தோணியா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கப்பல் நம்ம வங்கம்ங்கிறத கப்பல்னு எடுத்துட்டோம்னா, தேவர்கள்லாம் க்ஷீராப்தியில பெருமாளை பார்க்க வருவா இல்லையா, தங்களோட குறைய சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுலாம். அப்ப அவாலாம் ஒரு தெய்வீகமான கப்பல்ல வருவாளாம். சோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். வங்க கடல் கடைந்த எப்படி அந்த கப்பல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லாம் அப்படி குடுமி ஒரு இடத்துல நிக்கிறது. அப்படியே கடையும் போது எப்படி கடைஞ்சார் பெருமாள், அவரே தான் கூர்மமா அடியில போய் தாங்கின்றார் இல்லையா. மந்திரமலையை வாசிக்க வச்சு கட்டும் போது இவர் கூர்மமா போய் இது பண்ணினார். வங்கக்கடல் கடைஞ்சது என்னன்னா இந்திரனோட செல்வத்தை மீட்டு கொடுக்கறதுக்காகன்னு ஒரு பேரு. ஆனா என்னன்னா இவரோட லக்ஷ்மியை மீட்டு லக்ஷ்மியை தனக்கு அடையணுங்கிறதுக்காகவும் பண்ணினார்னு சொல்லுவான். அவளுக்கு சக்தி இல்லையா கடையறதுக்கு. இவா இந்த பக்கம் அசுரர்கள் தேவர்கள் இருந்தா எல்லாருக்கும் நடுவுல இவர் 1000 தோளுட நடுவுல நின்றுதான் கடலை கடைஞ்சாருன்னு சொல்லுவான். இப்போ இதை என்னன்னா நமக்கு இன்னும் என்ன இதுவா சொல்லுவான்னா, பொதுவா ஒரு இதை முடிக்கிறோம் நம்ம பெருமாளுக்கே எல்லாம் ஆத்துல ஏதாவது பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், லக்ஷ்மி கல்யாணம் பாடி முடிப்போம் இல்லையா. அதுதான் இந்த வங்கக்கடல் கடைந்தன்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இவ எப்படி பண்ணியிருக்கா, இதை கடைஞ்சதுனால என்னது லக்ஷ்மியை அடைஞ்சார் இல்லையா இவர். ஸோ லக்ஷ்மி கல்யாணம் அப்படிங்கிற கணக்குலயே நம்ம எடுத்துக்கலாம். இதுல ஆண்டாள் ஆண்டாளோட பெருமை நமக்கு சொல்லணுமா, ஒரு ஸ்லோகமே இருக்கு. அந்த ஸ்லோகம்ல என்னன்னா, ஆண்டாளோட தாயின்னு நினைச்சா தாயாலையும் பெருமை, அப்பாவாலையும் பெருமை, அது தவிர அண்ணாவால பெருமை, தன்னோட குழந்தைகளால பெருமை, ஆத்துக்காரரால பெருமை, எல்லா விதத்திலையும் பெருமையான ஆண்டாள். இதுக்கு அதை விட இனிமேல் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, அந்த 3 பேர்லயும் பூதேவிக்கு பெருமை அதிகம். ஏன்னா கீழே இறங்கி நமக்காக பாடி எல்லாமே பண்ணியிருக்கா. ஸோ அந்த இதுலயும் இது இனிமேல் இதுக்கு மேல யாரும் ஆண்டாளை மீறி பறந்தோ இது பண்ணவே முடியாது. ஏன்னா பூதேவி இல்லையா. அதுவும் சொல்லுவா, ஆண்டாளுக்கு தாய் யாரு, துளசி. துளசியில தானே தோன்றினா. எந்த தாயாரும் இது கிடையாது, கர்ப்பவாசமே கிடையாது. அது மாதிரி அப்பா கேட்கவே வேண்டாம், பட்டர் வீரான் இவர் பெரியாழ்வார். எல்லாருக்கும் எது சாரமான பொருள் எதுங்கிறத கண்டுபிடிச்சு சொன்னவர். அண்ணா ராமானுஜர், அவரை கேட்கணுமா, தாயாரே தன் வாயால அண்ணான்னு கூப்பிட்டவர். அது தவிர கணவன் எடுத்துட்டா ரெங்கநாதர், முதல் திவ்ய தேசம் அவரை மீறி யாருமே கிடையாது. ராமரே பூஜித்து வந்தவர், அந்த அளவு பெருமை வாய்ந்தவர். அடுத்து பசங்கன்னா நீலா, இது சீதாதேவியா வரும்போது பார்த்தா லவகுச்சா அப்படின்னு சொல்லலாம். அது தவிர மீதி பேர் இல்லாமல் பார்த்தா பூமாதேவிக்கு பூமியில பிறந்த நம்ம எல்லாருமே குழந்தைகள்னு சொல்லலாம். திருப்பாவைங்கிற பாலை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கா. அதனால எல்லாருமே அந்த பாலை பொறுக்கிற எல்லாருமே குழந்தைகள்னு சொல்லிக்கலாம். அவ்வளவு விசேஷமானது ஆண்டாளோட, நினைச்சாலே பயங்கர விசேஷம். இப்போ வங்க கடல் கடைந்த மாதவனை, மாதவன்னா யாரு, ஸ்ரீதேவிய மானாலே லக்ஷ்மி தான். லக்ஷ்மிய கொண்டவரே, அவரோட மணாலனின்னு சொல்லிடுறா. கேசவனை இங்க எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கேசவனுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, பாசத்திலே வந்தது. கேசிங்கிற குதிரை வடிவ அரக்கனை கொண்டதுனால கேசவன், நம்மளோட கிளேஷங்கள் மன கஷ்டத்தை போக்குறதுனால கேசவன். அப்புறம் சிவனையும் பிரம்மாவையும் சிவனையும் படைத்தவருங்கிறதுனால
கேசவன் அப்படின்னு சொல்லுவா. அதுல வந்து விளையாட்டாவும் சொல்லுவா, லக்ஷ்மி கல்யாணம் பொதுவாக கல்யாணம் ஆயிடுத்துன்னா அதோட எல்லாரும் நிறுத்திக்க மாட்டான்னு, கல்யாணம் ஆயிடுத்தா அடுத்து என்ன குழந்தைகள் இருக்கா அப்படின்னு. அதனால அந்த இதுலயே வங்கக்கடல் கடைந்த மாதவனைங்கிறதோட நிறுத்தாம ஆண்டாள் வந்து அடுத்ததையும் சொல்லணுங்கிறதுக்காக கேசவனைங்கிறாளாம். ஏன்னா வந்து நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை படைத்தான்னு வருது இல்லையா. அதுக்கேற்ப பெருமாளோட பையனா பிரம்மாவை சொல்லலாம், பேரனா சிவனை சொல்லலாம். ஸோ நன்னா அவர் கல்யாணம் ஆகி பேரன் பேத்து இதோட சௌகரியமா இருக்காருங்கிறதையும் இந்த பாட்டில் சொல்ற மாதிரி கணக்குலையும் சொல்றான். அதுல அப்புறம் ஆண்டாளுக்கு வந்து என்னன்னா, கேசவன் இவர் வந்து அடியில இருந்து தாங்குறாரு இல்லையா கூர்மமா, அப்போ அவரோட அந்த தலைமுடி ரொம்ப அழகான இது மைவண்ண நறுங்குஞ்சி இவர் பாட்டிலேயே பாடி இருக்காரு இல்லையா, அவ்வளவு அழகான அந்த தலைமுடி அந்த குடுமி இப்படி கடையறதுக்கு அடியில இருக்கும்போது என்ன இருந்ததுன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட ஆரம்பிச்சிடுறதான். கடையற ஜோர்ல அதை எடுத்து கட்டிக்க முடியலையா. எப்படி இந்த தமிழ் வித்வான்கள்லாம் தனி ஆவர்த்தனம் பண்ணா தலைமுடி எப்படி கீழே அப்படியே இதுவா தொங்கி ஆடின்னு இருக்கும். அது சாதாரண மனுஷாலோடது, இவரோடது கேட்கணுமா. ஆனா என்னன்னா எந்த தேவர்களோ யாருமே வந்து அதை ரசிக்கலையாம். எப்போ அமிர்தம் வரும் எப்போ நம்ம எடுத்துப்போன்னு காத்துன்னு இருந்திருக்கா. ஆனா ஆண்டாள் தான் தான் ரசிச்சு இந்த கேசவனைன்னு சொல்லியிருக்கா. மாதவனை கேசவனைங்கிறல அந்த அழகான அந்த முடியை ரசிச்சும் ஆண்டாள் வந்து சொல்லியிருக்கா. இப்போ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த பாசுரத்தை நம்ம வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது நடந்தது எப்போ, அவா துவாபர யுகத்துல அந்த கோபிகைகள்லாம் வந்து கிருஷ்ணன் அடையணும்னு காத்தியாயனி நோன்பு அப்போ அவா இருந்தா, அது துவாபர யுகத்துல. அடுத்தது இப்ப வந்து என்னது, இவ ஆண்டாள் இருக்கிறது வந்து என்னது, அதுக்கு அப்புறம் கலியுகம் ஆரம்பிச்சிடுது. கலியுகத்துல ஆண்டாள் இருந்திருக்கா, இப்போ நம்ம கேட்டுன்னு இருக்கோம். அதனால வந்து ஆண்டாள் வந்து அவ வந்து அனுஷ்டித்தா, அத கோபிகைகள் வந்து அந்த நோன்பு அனுஷ்டித்தா. ஆண்டாள் அனுகாரம் பண்ணினான், அதை மனசுல நினைச்சு இது பண்றான். மனசுல நினைச்சு பண்ணும்போதுதான் வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸ் வரும். ஏன்னா ஒரு செயலா நம்ம பண்ணும்போது அவளுக்கு நேர கிருஷ்ணர் இருந்தார், அங்க வந்து அந்த குளம் இருந்தது, ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு எல்லாம் இதுல எல்லாமே ஆண்டாள் வந்து மனசால நினைச்சு பண்றா. அது ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன பண்ண போறோம், இது எல்லாத்திலையும் அனுகாரம் அனுஷ்டித்து அவா பண்ணினதை அடுத்தது ஆண்டாள் அனுகாரமா பண்ணதை நம்ம திருப்பி சொல்ல போறோம், அனுசந்தானமா தான் பண்ண போறோம். அதனால இதை வந்து 4 பிரிவா, இந்த 3 பிரிவு, கடைசி பிரிவு அதுக்கு என்ன பலன்கிறது அதை வச்சு 4 இதுவா இதை பிரிச்சுக்கலாம். இப்போ முதல் வரியெல்லாம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 4 லைன் வந்து பார்த்து முதல் 2 வரியில வந்து என்னன்னா, வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழியார் சென்னிரஞ்சி இல்லையா. மாதவனை கேசவனைன்னு பெருமாள்கிட்ட சொல்லிட்டா. இவ்வளோ நாள் வந்தது, நேற்றுக்கு வந்து என்ன இதெல்லாம் கேட்டுட்டா, கைங்கரியம்ங்கிறது குத்தேவல் எல்லாமே சொல்லி முடிச்சாரு. இப்போ என்னங்கிறதுல என்ன சொல்றா, மாதவன் கேசவன் இது வரைக்கும் சொல்லிட்டா இல்லையா. அடுத்த 2 வரி வந்து அந்த காலத்துல கோபிகைகள் பண்ணினதுக்கு, திங்கள் திருமுகத்து சேயழியார் சென்னிரஞ்சி. திங்கள் திருமுகம், திங்கள்னா என்ன, சந்திரனை போல குளிர்ச்சியான அழகான முகம். சேயழியார்னா என்னன்னா அவன் அழகான முகம். எல்லாரோட கோபிகைகளோட முகமே லக்ஷ்மியோட முகமாட்டம் ஆயிடுதான். அப்போ எல்லாரும், ஏன்னா அவன் எல்லாரும் வந்து அந்த தொண்டை தானே நாங்கள் வந்து உனக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணும் குத்தேவல் பண்ணும் தானே கேட்டா, அதனால இது ஆயிடுதான். அதோட இந்த சேயிழையார் எதனாலன்னா, அந்த முதல்ல வந்து நேரிழையார் ஏற்கனவே நேரிழையர்னு சொல்லிட்டா. இப்ப சேயிழையார் என்னன்னா பெருமாளே கொடுத்த, அவரே வந்து சூடகமாவும் பாடகமாவும் எல்லாமே ஆயிருக்காரு. அத்தனை அணிகள்னு தங்களுக்கு பறை கிடைச்சிடுத்துங்கனால அத்தனை அணிகளும் அனுப்பிச்சிருக்கிறதுனால நல்ல அழகான சேயிழையார், நல்ல அழகான முகத்தோட லக்ஷ்மி மாதிரி இருக்கிறவா. சென்னிரஞ்சி பெருமாள் கிட்ட வந்து அங்கு அப்பறை கொண்ட ஆத்தை. அப்ப என்னாருது, அவ அங்க வந்துட்டு பறை கைங்கரியம் கொண்ட ஆத்தைங்கிறதுனாலே என்னன்னா கிடைச்சிடுத்துங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுட்டுலாம். ஆத்தைனா முறையே எப்படி அந்த முறையில கிடைச்சதோ, இது வரைக்கும் வந்து என்னன்னா அந்த கோபிகைகள் துவாபர யுகமோட காட்சியும் முடிஞ்சிடுறது. இதுக்கப்புறம் சொல்ல போறது என்னன்னா, அங்கு அப்பறை கொண்ட ஆத்தை அணி புதுவை, அணி புதுவை பைங்கமலர் தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன. அணி புதுவைனா ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லா நகரங்கள்ல ஒரு அணி ஆபரணமாட்டம் திகழ்ற இடமா இருக்கான். அப்படிப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் புதுவை, புதுமையான நகரமா இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர், அங்க பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவரோட என்ன அவர் வேலை பண்றாருங்கிறதையும் இல்லை ஆண்டாள் சொல்லிடுறா. தன்னோட அப்பா என்ன பண்ணியிருக்காரு, மாலா கைங்கரியம், கோதையே வந்து அவர் கண்டெடுத்த மாலை தான்பா. அதனால வந்து மாலையே வந்து எல்லா இடத்துலயும் வந்து என்னன்னா மாலாக்காரர் தான் மாலா கைங்கரியம் பண்ணுவா. ஆனா அவர் கண்டெடுத்த கோதையான ஆண்டாலே கோதாங்கிற இதுக்கே ஒரு மாலைன்னு பேரு. அவர் மாலை கட்டுறதுனால இவளுக்கும் பேரும் மாலான்னு கோதைங்கிற பேரை வச்சிருக்காரு.
அந்த மாலையே ஒரு பூமாலை தான் சாத்திண்டு பாமாலையா பெருமாளுக்கு பாடி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து எப்படின்னா பைங்கமலை நல்ல குளிர்ச்சியான தாமரை பூ இருக்கு இல்லையா, அதனால மாலை போட்டுன்னு இருப்பாராம். என்னத்துக்கு பெருமாளுக்கு மாலை சாத்தினா ஓகே, இவர் என்னத்துக்கு போட்டுக்கிறாரு அப்படின்னா பெருமாள் வந்து அவருக்கு உள்ள இருக்காரு இல்லையா, அவருக்கு குளிர்ச்சி இருக்கணுமா, அதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா குளிர்ச்சியான மாலையை போட்டு. பெருமாளும் தாமரை மாலை அணிஞ்சிருப்பாராம், ஆனா அது வந்து என்னன்னா குளிர்ச்சியா இருக்காதான். ஏன்னா அவர் மோஸ்ட்லி பாக்குறதெல்லாம் அரக்கர்கள் அவாவான்னு எதிரிகளை எல்லாம் பார்த்து பார்த்து அந்த சூடுபட்டு அவரோட மாலை வந்து கொஞ்சம் சூடா இருக்குமா. ஆனா இவர் யாரு, எப்பவுமே கிருஷ்ணானுபவத்திலேயே அப்பாவும் பொண்ணும் இருக்கா இல்லையா, அதனால இவரோட நெஞ்சும் குளிர்ச்சியா இருக்குமா. அதுல வந்து இந்த தனக்கு குளிர்ச்சியா இருக்கிறதுனால அந்த குளிர்ச்சியோட தாமரை பூ மாலையை போட்டு இருக்கிறதுனால அது பெருமாளுக்கு குளிர்ச்சியா இருக்குமா, அதுக்காக அவர் போட்டிருக்காரு. அவர் பெரியாழ்வார் இல்லையா, எல்லாத்துலயும் பெருமாளோட பல்லாண்டு அவருக்கு நல்லா இருக்கணும்னு தானே பார்ப்பார். ஆண்டாள் எந்த இடத்துலயுமே தன்னை வந்து தம் பேரையே மெயினா சொல்லிக்க மாட்டார். எல்லாம் ஆச்சாரிய இதுதான். அவருக்கு அப்பாவும் பெரியாழ்வார் தான், ஆச்சாரியனும் அவர் தானே கிருஷ்ணரோட ஒவ்வொரு விசேஷ்டிதமா அவரோட இதை சொல்லி 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 வளர்த்திருக்காரு இல்லையா. அதனால இந்த ஆழ்வார்கள் கோஷ்டிலேயே ஆண்டாலும் மதுரகவி ஆழ்வாரும் வந்து என்னன்னா ஆச்சாரிய நிஷ்டேபா. மதுரகவி ஆழ்வார் எப்படி நம்ம ஆழ்வாரை விடமாட்டாரோ அது மாதிரி இவ எல்லாமே கிருஷ்ணனை ஒன்ன நான் அடையணும்னா எங்க அப்பா உனக்கு ஒன்ன எனக்கு காட்டி கொடுத்தாரு, அதனால எனக்கு ஒன்ன ரொம்ப பிடிச்சிருது, அது மாதிரிதான் சொல்லி கிருஷ்ணனை அடையறாம்பா. அப்படிப்பட்ட பட்டர் பிரார் கோதை தம் பேரை சொல்லிக்கிறார். நான் சொன்னேன் சங்க தமிழ் மாலை. சங்கம்னா வந்து என்னன்னா ரெண்டு அர்த்தமும் எடுத்துக்கலாம். சங்கம் வந்து என்னன்னா நல்ல கூட்டம்னு எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து சங்க தமிழ்னும் நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே. இவ எப்படி 5 லட்சம் குடி பெண்களா சேர்ந்து சொன்னான்னு சொல்லியிருக்கா இல்லையா, அப்படி சொன்ன 30 தப்பாமே 30 பாசுரத்தையும் விட்டுடாம. ஏன்னா கடைசி பாசுரத்தை சொன்னோம்னாலே நேத்திக்கு சொன்ன பாருங்க 29 30 சொன்னாலே பல ஸ்ருதி நமக்கு கிடைச்சிடும். ஆனா ஒவ்வொன்றும் வந்து எப்படின்னா ஒவ்வொரு அனுபவம். அதுல பாருங்க, இப்ப நம்ம 30 நாளும் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் 5 பாடல் பார்த்தோம்னா அவதாரிகையா எடுத்து, அடுத்து வரிசையா வந்து ஒரு 14 பாசனம் இது வரைக்கும் 15 பாசனம் வரைக்கும் எழுப்பிண்டு வர்ற கணக்குல வந்துடுது. ஒருத்தரை விட்டா கூட அவளை எப்படி எழுப்பினாலோ அப்படின்னு, கிருஷ்ணர்கிட்ட சீக்கிரம் போகணும்னா கூட இன்னும் கொஞ்சம் மெதுவா போனா கூட இந்த அனுபவம் நல்லா இருக்குமே, அது மாதிரியே நமக்கு வந்து யோசிக்க தோணும். அதனால ஒவ்வொரு பாடலும் இது, அதாவது ஒரு முத்துமாலை அப்படி அழகா ரத்தினங்கள் பறிச்சு ஒரே ஒரு வரிசையில இருக்கிற ஒரு முத்துமாலையா இருந்தது வச்சுக்கோங்களேன். 30 இருக்கிற ஆரம்ப போட்டுண்டா அதுல வந்து ஒரே ஒரு கல்லு மட்டும் கீழே விழுந்துடுதுன்னா ஐயோ ஒரு கல்லை காணுமேம்பா. இதான் 29 கல் இருக்கேன்னா நமக்கு அதை ரசிக்க தோணாது, அந்த ஒண்ணு இல்லைன்னாலும் அதோட குறை தெரியும். அதனால இந்த 30 பாசத்தையும் சேர்த்து அனுபவிச்சாதான் நமக்கு அவ ஆண்டாள் எந்த இதுல சொல்லியிருக்காங்கிறது நமக்கு புரியும். அப்படி 30 நம்ம சொன்னோம்னா இங்கு இப்பரிசு உரைப்பார். இப்ப வந்து எப்படி சொல்றா, அந்த பரிசு வந்து எப்படின்னா, பரிசுனால வந்து என்னன்னா முறை, எந்த முறையில பெருமாளோட நமக்கு அருள் கிடைக்குங்கிறது தான். இங்கு இப்பரிசுரிப்பார் 2 மால்வரைத்தோள். இந்த பரிசு வந்து எப்படி, நம்ம அவ வந்து கோபிகைகள் பண்ணினா அனுஷ்டித்தா, அவளுக்கு ஒரு பலன், ஆண்டாள் அனுகாரம் தான் பண்ணினா, அதனால அவளுக்கு வேற பலன். நம்ம வெறும் அவ சொன்னதை சொல்லி அனுசந்தானம் தான் பண்றோம், நமக்கு வேற பலன் கிடையாது. 3 பேருக்கும் ஒரே விதமான கிருஷ்ணானுபவம்ங்கிற பலன் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கா. அதுக்கு இங்கு இப்பரிசரிப்பார் 2 மால்வரைத்தோள். எதுக்கு 2ன்னு சொல்லணும், 4 தோள்னு சொன்னாலே போராதா அப்படின்னா, அப்படி இல்லையா. அவர் விவர் சொல்லுவார் பட்டரோட இதுல எல்லாம் சொல்றதுல என்ன சொல்றாருன்னா, முதல்ல 2 தோளா இருந்தாராம். திருப்பாவையை நம்ம பாடினோம்னா ஆண்டாள் பாடினாலும் சரி நம்ம பாடினாலுமே உடனே என்னன்னா 2 தோள் 4 தோளா மாறிடுமா. திருப்பி அடுத்த பாசனத்தை பாடினோம்னா 4 8ஆ மாறிடுமா, அடுத்து 8 16ஆ மாறிடுமா. அப்படியே அந்த வரிசையில போயிட்டு 8 64ஆ கூட மாறிடுமா. அதனால அந்த ஒரு இதுன்னு இப்ப நான் 4ன்னு சொன்னா அவ்வளவுதானா நீங்க நினைச்ச கூடாது. அதை குறிக்கிறதுக்காக தான் இந்த 2 மால்வரை தோல்னா. மால்னா நல்ல மலைய போல இருக்கிற அவரோட தோல், அவ்வளவு பெருசா வளர்ந்து ஆசையா நம்மள கட்டிண்டு இவ்வளவு அருமையா சொல்றோமேன்னு இது பண்ண போறாராம். இதுக்கு வந்து இப்போ வந்து எப்படின்னா, இதுக்கு சொல்லுவா நம்ம வந்து என்னன்னா நேரடியா நம்மளுக்கு வந்து எத்தனையோ குறை பண்ணியிருக்கோம் பெருமாள் கிட்ட நேரம் போகும்போதும், நமக்கு அப்படிலாம் நம்ம குத்தம் பண்ணியிருந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, பொதுவாக பசுமாட்டுக்கு சொல்லுவா இல்லையா, கண்ணுக்குட்டி இருந்தாதான் அது பால் கறக்கும்னு. அப்படி கண்ணுக்குட்டிக்கு வந்து வைக்கோல்ல போட்டு ஒரு தோலை, அது கண்ணுக்குட்டியோட தோலை வச்சு கொண்டு வந்து கொடுத்தா கூட அது என்ன பண்ணும், பாலை கறந்துடும். அது மாதிரி கிருஷ்ணர் வந்து பால் கறக்க ரெடியா இருக்காரு, கண்ணுக்குட்டி ஆண்டார். நம்மெல்லாம் என்ன பண்றோம்னா கண்ணுக்குட்டியே ஆண்டாளை கொண்டு போய் தான் காமிக்கணும். அப்படி இப்ப ஆண்டாள் இங்க இல்லாத போது நம்ம என்ன பண்றோம், ஆண்டாளோட சொன்ன இந்த திருப்பாவையே நம்ம மேல தோலா போட்டு
பெருமாள் கிட்ட போறோம். உடனே அவர் வந்து பரவாயில்ல, நம்ம திருப்பாவைங்கிறதோட ஆண்டாள் சொன்னதை போட்டுன்னு வந்திருக்கோமேன்னு நமக்கு வந்து அவர் அருள் புரியிறாராம். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமால, அவர் எப்படி செம்மையான கண்கள், அதான் நம்ம மேல அருள் புரியணுங்கிறதுனாலே அவரோட கண்ணில் வந்து சிகப்பு வந்திருக்கு. திருமுகத்து பக்கத்திலேயே ஆண்டா தாயார் இருந்துதான் நமக்கு எப்பவுமே அனுகிரகம் பண்ணுவான். அதனால செல்வ திருமாலால், தாயார் பக்கத்துல இருக்கிறனாலதான் செல்வ திருமால்னு சொல்ற. எங்கும் திருவருள் பெற்று எம்பொருவர் என்பாவர். இப்ப மட்டும் இல்ல, எங்கும் இங்க இருந்து திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணி இந்த உலகத்துக்கு தேவையான பெருமையும் பொருளும் பெற்று, அது தவிர இதை முடிச்சுட்டு போனோம்னா நமக்கு அங்கேயும் போய் மேலுலகத்திலயும் பெருமாளோடையே இருந்து அவர் கைங்கரியத்தை பெற்று இது பண்ணுவோம். இதுக்கு சொல்லுவா 30 பாசுரமா சொல்லுன்னு பட்டர் ஒருத்தர் வந்து கேட்ட போது அவர் வந்து சொன்னார், 30 சொல்லணுமா, கஷ்டமே என்ன, சரி 29வது சொல்லு, அதுவும் கஷ்டமே எனக்கு, என்ன பண்ண அப்படின்னு. சரி, ஆண்டாள்னு ஒத்தி இருந்தா அவ திருப்பாவைன்னு ஒன்ன சொன்னா வந்து அதனால அவ கிருஷ்ணானுபவம் பெருமாள் கோபிகைகள் எல்லாருமே அடைஞ்சா அப்படின்னு மனசுலயாவது நினைச்சுக்கோணும். ஆனா நம்ம அப்படி இல்லாம 30 பாசுரத்தையும் கண்டிப்பா கத்துண்டு குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து இது பண்ணுவோம். ரொம்ப நன்றி எல்லாரும் தொடர்ந்து கேட்டதுக்கு. இப்ப நம்ம என்ன திவ்ய தேசம் பார்க்கலாம். இது என்ன ஆண்டாளோட இது இல்லையா, அவ தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது இல்லையா. ஸோ இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரை பத்தி தான் பார்க்க போறோம். அன்னைக்கே நம்ம பார்த்துட்டோம் ஒரு 2-3 நாள் முன்னாடி. ஸோ அதுக்குள்ள சொல்லாத சில விஷயங்களை மட்டும் இப்போ வந்து சொல்லலாம். ஆண்டாள் கோவில் வந்து எப்படி, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் 196 அடி உயரம், 11 நிலை, 11 கலசம். அதுல வந்து மேல் இந்த பக்கமும் சரி அந்த பக்கத்துலயும் ஒருவித சிற்பமும் கிடையாது. நம்மளோட அரசு கோபுரம், அது கோபுரத்துல இருக்கிற சின்னம் இதை தான் வச்சிருக்கா. அது தவிர வந்து என்னன்னா, ஆண்டாள் கிழக்கு நோக்கி திருமுக மண்டலத்தோட காட்சி அளிக்கிறார். பொதுவா வந்து தாயார் கிழக்கு நோக்கி இருந்தான்னா அங்க போனோம்னா விரும்பினது நம்ம என்ன நினைச்சிட்டு போறோமோ அது உடனே நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவோம். அது தவிர ஆண்டாள் வந்து வளர்ந்திருந்தா இல்லையா, அந்த மாளிகையே தான் இப்ப ஆண்டாள் கோவிலா பெரியாழ்வார் சீதனமா கொடுத்துட்டு, அதனால நாச்சியார் திருமாளிகைன்னே ஆண்டாள் சன்னதியை வந்து சொல்லுவா. அதுல வந்து 30 தோழிகளையும் எழுப்பின, எல்லா தோழியும் எழுப்பின இது இருக்கு இல்லையா, அந்த சிற்பங்கள்லாம் அந்த கோபுரத்து மேல இருக்கு. அதனால அதை திருப்பாவை விமானம் அப்படின்னே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் வந்து ஆண்டாளுக்கு வந்து இங்க பெருமாளுக்கு வந்து 2 விமானம் இருக்கு. விமலாக்கிருதி விமானம் ஒண்ணு, இன்னொரு ஒரு விமானம் இருக்கு. இங்க ஆண்டாளுக்கும் திருப்பாவை விமானம்னு சொல்லியிருக்கோம். மாதவி பந்தல்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் இங்க ஆண்டாளுக்கு விசேஷம். அங்கதான் வந்து ஆண்டாள் அந்த மாதவி பந்தல் கீழே தான் வளர்ந்தான்னு சொல்லுவா. அங்கதான் அது வந்து கேரளா பாணியில அமைக்கப்பட்டிருக்கு. அது தவிர முத்துப்பந்தல்னு ஒண்ணு, முத்துப்பந்தல்ல தான் வந்து ஆண்டாளோட உற்சவரை வச்சு எல்லாம் அங்க உற்சவம் அதுக்கெல்லாம் இது பண்ணிட்டு இருப்பா. அது தவிர அர்த்த மண்டபம்னு ஒண்ணு, அதுல வெள்ளி குரடுன்னு ஒரு மாளிகைன்னு வச்சு அங்கதான் ஊஞ்சல் சேவை நடக்குமா ரெங்கமன்னாரோட. அந்த ஊஞ்சல் சேவை வந்து எப்படின்னா ரொம்ப விசேஷமா, அதை பார்த்தா வந்து என்ன திருமணத்தடை எது இருந்தாலும் ஆண்டாள் ரெங்கமன்னாரோட சேர்த்தியில ஊஞ்சல்ல இருக்கிறத பார்க்கும் போதே எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். இது தவிர வந்து ஒரு உண்மை சம்பவம் இப்போ நடந்தது, ரீசெண்டா நடந்த விஷயமாவே சொல்லுவா. அது வந்து என்னன்னா, கண்ணையான ஒருத்தர் வந்து நாடக கம்பெனி வச்சு நடத்தின்னு தரான், ரொம்ப நஷ்டமாயிடுதான். ஆண்டாளை பார்த்துட்டு சரி தற்கொலை பண்ணிக்கணுங்கிற அளவுக்கே முடிவுல வந்துட்டாரான். போய் ஆண்டாளை சேவிச்சுட்டு போய் நம்ம தற்கொலை பண்ணிப்போன்ட்டு அப்படி உள்ள போயிருக்காரு. உடனே ஆண்டாள் இன்னைக்கு அவர் கனவுல வந்திருக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாத, என்னோட நாடகத்தை நான் இது பண்ண திருப்பாவே அந்த நாடகத்தை நீ எடு, உனக்கு எல்லா கவலையும் போயிடும். அவர் அந்த நாடகத்தை போட்டவுடனே அவருக்கு சிங்கப்பூர்ல கூட்டின்னு போயிருக்கா, நல்ல எல்லா பண பிரச்சனையும் தீர்ந்துடுது. அதனால அவர் யானை, ஒட்டகம், அது தவிர ஆண்டாளுக்கு அபிஷேகத்துக்கு திருமஞ்சனத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு தங்க குடமும் வாங்கி கொடுத்துறான். இப்ப வரைக்கும் ஆண்டாளுக்கு அந்த நீராட்டு உற்சவத்துக்கு அந்த தங்க குடத்தை தான் இது பண்றா. கண்ணையா குடம்னே அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பேரும் சொல்லியிருக்கலாம். அப்புறம் அந்த கம்பன் வந்து இங்க ஆண்டாள் மேல ரொம்ப பக்தியா இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணியிருக்கார், ஒரு முறை இந்த நீராட்டு உற்சவம் வந்து இந்த மார்கழி மாசத்துல 23வது நாள் மார்கழியில இருந்து தை 1ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். ரொம்ப விசேஷம் அது. ஆண்டாளுக்கு அந்த தலையில அப்படியே அந்த எண்ணெய் அந்த அர்ச்சகாலாம் பண்றதை பார்க்கும் போதே ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா ஒரு முறையாவது போய் சேவிக்கணும். அந்த மந்திர அந்த இதுக்கு யூஸ் பண்ற இது அந்த எண்ணெய் எல்லாமே, தைலம், அந்த ஸ்நான பவுடர் எல்லாமே ரொம்ப விசேஷம். அங்க இந்த இது நீராட்டு உற்சவம் முடிஞ்சு ஆண்டாளுக்கு அந்த அலங்காரத்தோட சேர்த்தியை சேவிச்சா நிறைய நம்ம என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் கிடைக்கும்னு சொல்றேன். அதுக்கோட ஆண்டாள் அவதரிச்சது இந்த துளசி மாடத்துக்கு கீழே தானே. அந்த துளசியை வந்து பிரசாதமா எல்லாரும் எடுத்துன்னு போறா. அந்த மண்ணை நெத்தியிலையும் விட்டுண்டு ஆத்துல வச்சா செல்வ செழிப்பு குறையாம இருக்கும் அப்படின்ட்டு அதுவும் ஒரு ஐதீகம் அங்க இருக்கு. ஸோ நம்ம ஆண்டாளுக்கு இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தெரியாத விஷயங்கள். நம்ம கண்டிப்பா ஸ்ரீவில்லிபுத்தூரையும் போய் பார்க்கணும். எல்லாரையும் நம்ம ஆண்டாள் நம்மளை ரட்சிக்கணும்னு வேண்டிக்கலாம். இத்தனை நாள் எல்லாரும் ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி.
எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.